கம்ஃபர்ட் ஜோன் அதை பத்தி ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். லைஃப்ல வந்து கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்ணி வாழ்றவங்க வந்து ரொம்ப சிறப்பா புத்துணர்ச்சியா ஒரு எப்பவுமே டெடிகேட்டடா இருப்பாங்க. ஓகே, ஒரு 3 எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து கார். இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னு வைங்க, கார்ல இவ்வளோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் டிரைவ் பண்ண முடியாது. இந்த டிரைவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓட்டுவாங்க. இப்படி ஓட்டும்போது அந்த ஃபுல் அட்டென்ஷன் இருக்கும். சீட் வந்து அப்படிதான் இருக்கும். ஃபுல் அட்டென்ஷன் ஃபோக்கஸ்டா ஓட்டுவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் அதிக ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வராது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாயா உட்காரலாம், சாஞ்சிக்கலாம், கை எப்படி வேணா வச்சுக்கலாம், ஒரு கையில ஸ்டேரிங் ஓட்டலாம். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்ததுனால தான் இந்த ஆக்சிடென்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வருது. நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. அது இந்த 50 ஓவர்ஸ் மேட்ச்ல அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர் வந்து பவர் பிளே. அந்த பவர் பிளேல வந்து ஃபீல்டர்ஸ் வந்து உள்ள சில ஃபீல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த சர்க்கிள்குள்ள. அப்போ அந்த பேட்ஸ்மேன் வந்து அந்த ஃபீல்டர்ஸ் கிட்ட பால் போச்சு அப்படின்னா அந்த சர்க்கிள்ல ரன் ஓட மாட்டாங்க, மேக்சிமம் ஓட மாட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல. ஆனா அதே பேட்ச்ல லாஸ்ட் 10 ஓவர் 40 ஓவருக்கு மேல அதே சர்க்கிள்ல அதே ஃபீல்டர் கிட்ட பால் போச்சு அப்படின்னா அவங்க பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரன் எடுப்பாங்க. 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி ஓடுவாங்க, மேக்சிமம் அவுட் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டா பண்றாங்க. 3வது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ் கோடு. மோஸ்ட்லி இந்த பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கோட் ஷூட்லாம் எப்பவுமே போட்டு டை எல்லாம் கட்டி இப்படி வரப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கம்ஃபர்டாவே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும், ஒர்க்கஹாலிக்காவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ட்ரெஸ் கோடே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நேச்சர்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருப்பாங்க. ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இருப்பாங்க. இந்த ட்ரெஸ் டை எல்லாம் கழட்டினா அந்த கோட் எல்லாம் கழட்டும் போது அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸ்ட் மோடுக்கே போவாங்க. ஸோ ஆஃபீஸ்ல இருக்கும்போது மீட்டிங்ஸ், ஷெட்யூல்டு, அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்களும் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்கும்.